வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்க்க போகிறோம். பாருங்க, ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேணு அப்படின்றது யாருங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் யார் ஒரு ஒர்க்கை பார்க்குறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். எல்லா சென்டென்ஸுமே ஒர்க்கை பார்க்குறவங்க தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க கூட நமக்கு என்னவா இருக்கலாம்? சப்ஜெக்டாக இருக்கலாம். அப்போ வேணுங்கிறது இங்கே சப்ஜெக்ட், கிரீவ் அப்படிங்கிறது இங்கே வேர்ப். சரிங்களா? டயர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே பாருங்களேன், டயர்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். சரிங்களா? டயர்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்போ இங்க டயர்டா இருக்கிறது யாரு? இந்த வேணு தான் இங்க டயர்டா இருக்கிறாரு. அப்போ வேணு எப்படி இருந்தாரு? டயர்டா இருந்தாரு. அப்ப சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஹவ் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியதும் காம்ப்ளிமெண்ட் தான். ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஹவ் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியதும் இங்க காம்ப்ளிமெண்ட் தான். சரிங்களா? வேணு டயர்டா இருந்தாரு. எப்போ டயர்டா இருந்தாரு? வென். எப்போ டயர்டா இருந்தாரு? ஆஃப்டர் த மேட்ச். அப்போ வென், வேர், ஒய், வேர்பை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹவ் அண்ட் ஹவு மச், இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சராக வரக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? SVCA அப்படின்றத நமக்கு ஆன்சர். அப்போ காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் அப்போ இது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வரதுனால சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வரதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணும், சப்ஜெக்டை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.